அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான நல்ல செம சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தான். என்னென்னா ஹனி கேக். இந்த ஹனி கேக் நம்ம சாப்பிடும்போது வாயில் போட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு இது செம சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டான இந்த கேக்கை நம்ம அவன், முட்டை எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மல் ப்ரெஷர் குக்கரில் தான் இதை செய்ய போகிறோம். ஓகே, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நார்மல் நம்ம வீட்டில் கிளாஸு கப்பு அது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அரை கப்பு தயிருக்கு அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சொல்லி எந்த ஃப்ளேவர் ஆயிலும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. அப்புறம் இது போட்டுட்டு அப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதையும் இதில் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு. இதில் நம்ம யூஸ் பண்ணுற தயிர் வந்து புளிப்பு இல்லாத தயிராக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் பால் ஆட் பண்ணுறேன். பால் எந்த அளவுக்கு ஆட் பண்ணேன்னா, ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இந்த பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால். அதை போட்டு அதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட. ஃபஸ்ட்டு இருந்த பவுல் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, மிக்ஸ் பண்ண கரெக்டாக வருது. ஸோ நான் கொஞ்சம் பெரிய பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் மைதா சேர்க்குறேன். மைதா சேர்க்கும் போது இது மாதிரி சலிச்சு சேருங்க. 2 கப்பு மைதா நான் சேர்க்குறேன். கிராம் வைஸில் பார்த்தா இது கரெக்டாக 1/4 கிலோ இருக்குது. 2 கப் மைதாக்கு 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கரெக்டாக இருக்கும். அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டு நான் போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சலிச்சிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பேக்கிங் சோடாவே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைதா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் சொல்லுவாங்க. ரவுண்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கட் கொடுக்கறது. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். எந்த லம்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா பட்டர் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. சைடில் அந்த பாட்டம் ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, நடுவில் எந்த ஏர் பபிளும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் கேக்கில். நெக்ஸ்ட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போடும்போது வாஷர் நம்ம போட்டால் போடலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் விசில் போட்டுறாதீங்க. இந்த தவாவை ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இது நல்லா இப்போ சூடாக இருக்குது. இது மாதிரி ப்ரீஹீட் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம குக்கர் இது மேலே வைக்கணும். குக்கரை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இது பேக் ஆகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும். கரெக்டாக எனக்கு 1 hour ஆகிடுச்சு இது பேக் ஆகிறதுக்கு. ஒரு பேனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்கிங் டைம் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் இது மாதிரி குக்கரில் நீங்கள் பேக் பண்ணுறீங்களே, அப்போ வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஓப்பனே பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணாமல் அப்படியே க்ளோஸ்லேயே வைங்க. 40 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எந்த மாவு எதுவுமே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது பேக் ஆகிடுச்சு. அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை மாவு கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சுன்னா மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக 1 hour ஆகிடுச்சு இது குக் ஆகிறதுக்கு. பாருங்கள், நான் இப்போ கத்தியை வந்து உள்ளே விடுறேன். எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எனக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆகிட்டு நம்ம உடனே இது எடுத்துடக்கூடாது கேக்கை வெளியே. இது நல்லா ஆறணும். ஆறிட்ட பிறகு தான் எடுக்கணும். இப்போ இந்த கேக்கையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. சைடில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஆறுனா தானாக இந்த மாதிரி நகர்ந்து வந்துடும். ஒரு கத்தியை வச்சு லைட்டாக அந்த சைடில் எப்படி எடுத்து விடுங்க. மேலே ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே இந்த குக்கரை இப்படி திருப்பி விடுங்க. நான் டேப் கூட பண்ணல. குக்கரை தானாகவே வந்து விழுந்துச்சு பாருங்கள். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த மேலெலாம் இருக்குது அது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டஸ்டிங் பண்ணலாம் அந்த பவுட்ரு அதுதான். அது லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜியாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் பேசிக் வெனிலா கேக். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். பட் நாம் இன்றைக்கி ஹனி கேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தேவையோ அது இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம ஹனி சிரப் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்காக ஒரு பேனில் நான் சுகர் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூன், அதாவது இதான் டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு 120 ml இருக்கும் இது கரெக்டாக. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சுகர் எல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். இப்போ இது எல்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம ஹனி சேர்க்கணும். ஹனி எவ்வளோ சேர்க்கணும்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்க்குறேன் நான். ஹனி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஹனி சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்ச இந்த ஹனி சிரப்பை நம்ம இந்த கேக் மேலே ஊற்ற போகிறோம். அது ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த மாதிரி டூத் பிக் வீட்டில் இருக்கும்ல, அந்த டூத் பிக் இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு குச்சி வச்சு ஃபுல்லாக இந்த கேக் ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோல் போட்டு விடுங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டு அந்த ஹனி சிரப் சேர்க்கும் போது தான் அந்த ஹனி சிரப் வந்து அந்த உள்ள வரைக்கும் இறங்கும். இப்போ ஃபுல்லாக நான் ஹோல் போட்டுட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. அது போட போட அப்படியே உள்ளே அதை அப்சர்வ் பண்ணும். இந்த ஹனி சிரப்பை இதில் அப்ளை பண்ணும்போது சைட்லேயும் வரா மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நடுவில் மட்டும் அப்புறம் உங்களுக்கு சாஃப்டாக வரும், சைடில் வந்து ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு சாஃப்டாக வரும்னா சைடு ஃபுல்லாக வரா மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம டெக்கர் பண்ணுறதுக்காக ஜாம் சிரப் ரெடி பண்ணலாம். இதுக்காக சேம் அதே பேனில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்த்துருக்கேன். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். இது கூடவே நம்ம ஹனி சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஜாம்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி லிக்விட் ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா லிக்விடாக ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஜாம் சிரப்பை நம்ம ஆல்ரெடி ஹனி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கேக்கு, அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த ஜாமை வந்து நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஆறிட்ட பிறகு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் ஒட்டாது, நல்லா கட்டியாயிடும். ஸோ சூடாக இருக்கும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி சைட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக லெவல் பண்ணிக்கிங்க பார்த்து. நான் இதில் ஜாம் சிரப் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டேன். ஏன்னா என் பொண்ணுக்காக தான். அவள் இன்னும் சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே போட்டுட்டா. உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் ஜாம் சிரப் ஆட் பண்ணிக்கிங்க. ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கட் பண்ணிடலாம். பட் நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இப்போ தான் நான் எடுத்து வெளியே வச்சேன். பாருங்கள், அதனால் சைட்லலாம் கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்கும் இந்த ஜாமு. இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பரான சாஃப்டான ஹனி கேக் ரெடி. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கூட கட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம போட்ட ஹனி சிரப்லாம் பாருங்கள் கீழே வரைக்கும் நல்லா வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இந்த ஹனி கேக். இதுக்கு மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே செர்ரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஹனி கேக்கை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த கேக் குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஒன்றா இருக்கும். குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேக் ட்ரை பண்ணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.